இந்த வீடியோவில் சொரா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இந்த செய்கிற செய்முறையுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. சில பேர் பெரிய வெங்காயம் சேர்ப்பாங்க. இதில் முக்கியமாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால அம்மாவுக்கும் பொண்ணுக்குமே எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்கும். சொரா க்ளீன் பண்ணுறது இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். சொரா க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதனால நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து தான் க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி நான் வாங்கியிருக்கக்கூடிய சொரா 1 கிலோ 300 கிராம் இருந்தது. 1.5 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. வீடியோவில் காட்டுற மாதிரியே க்ளீன் பண்ணிக்கோங்க. பெரிய சிசர் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணல, கொஞ்சம் ஒரு 3 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போது நம்ம சொரா புட்டுக்கு அவிச்சு தான் எடுக்க போகிறோம். நம்ம பீஸா பெருசாக வெட்டணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். மேலே இருக்க தோல் அவிஞ்சதுக்கப்புறமா தானாக வந்துடும். இங்கே மேலே கொஞ்சம் அழுக்கு மாதிரி இருக்கும், அதை மட்டும் சுரண்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கழுத்தை டைட்டாக வெட்டாமல் கொஞ்சம் தூரமாக தள்ளி வெட்டினீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய சதையை அவிஞ்சதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு தான் நான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக ஒரு வாழலில் வச்சு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஒரு சொராவை 3 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். தலையில் இருக்கக்கூடிய குடல், உடம்புல இருக்கக்கூடிய குடல் எல்லாம் நல்லா நீக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவி இந்த மாதிரி வச்சுருக்கேன். சொரா க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதை நல்லா ஒரு அந்த பாத்திரம் உள்ளே போகிற அளவுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இப்போ அந்த பாத்திரத்தை இடியப்ப பாத்திரத்தை தூக்கி உள்ளே வச்சுட்டு அந்த மூடி நல்லா க்ளோஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுருவேன். இது ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லாவே வேகட்டும். பூண்டு வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் புட்டோட டேஸ்ட் இருக்கும். நான் இன்னைக்கு 3/4 கிலோ சின்ன வெங்காயம், 1/2 கிலோ பூண்டு எடுத்திருக்கேன். 4 பெரிய பச்சை மிளகாய் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் 3/4 கிலோ பூண்டு, 3/4 கிலோ சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்திங்கனாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது உதிரி உதிரியாக வர்றதுக்கு லாஸ்ட் வரையும் வீடியோ பாருங்கள், டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். இதை நான் முழுசாக சேர்க்குறேன். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க, பூண்டையும் வெங்காயத்தையும். இப்போ இதை 20 நிமிஷம் வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம அந்த ஃப்ளஷை மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை எல்லாத்தையுமே உதுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மலாக கடாயில் மஞ்சள் தூள் போட்டுட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம். அது ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் குக் ஆயிரும். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ அடுப்பில் கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்க்குறது சில பேர் கடுகு அதெல்லாம் சேர்ப்பாங்க, அது டேஸ்ட் நல்லா இருக்காது. சோம்பு கருவேப்பிலை சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் இருக்கக்கூடிய வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு. வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா பச்சை மிளகாயும் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வேகிற வரையும் மூடி வச்சு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா பாதி அளவு குக் ஆயிடுச்சு. இஞ்சியை நல்லா தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா இடி உரல் வச்சு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றப்ப இஞ்சி கடிபடாது. இப்போ உதுத்து வச்சுருக்க சொராவையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பூண்டு வெங்காயம் சொராலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கீழேருந்து அடியில் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் ரொம்ப அதிகமாக சேர்க்காம கொஞ்சம் லைட்டாகவே சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேக வைக்கிறப்ப மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா இதை விட கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்போ தான் நான் மஞ்சள் தூள் சேர்க்குறேன், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இப்போ இதுதான் டிப்ஸு. இந்த முட்டை லாஸ்ட்டில் உடச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சொரா புட்டு உதிரி உதிரியாக கிடைக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த முட்டை சேர்க்காமையும் நீங்கள் பண்ணலாம். இப்படி செய்கிறப்போ உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த முட்டையை சேர்த்து பாருங்கள், அது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.